வணக்கம். செப்டம்பர் 4ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கன்சம்ஷன் செக்டர் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோல்கேட் பாமலு மற்றும் டாபர் இந்தியா போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி மாற்றங்கள் தான் அதற்கு முக்கிய காரணமாக என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸும் சிலது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் மற்றும் யூபிஎஸ் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் குறித்து சொல்லியிருப்பது இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும் இந்த செக்டருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸை மக்கள் வாங்குறத காட்டிலும் இப்போ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிராண்டட் ப்ராடக்ட்ஸுடைய வால்யூம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அவங்க குறிப்பிட்ட சில கம்பெனிகளுடைய பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக அல்லது நிறைய பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பிரிட்டானியா, நெஸ்லே இந்தியா, டாபர், கோல்கேட் மற்றும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். கன்சூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் மற்றும் ஆம்பர் என்டர்பிரைசஸ் போன்ற கம்பெனிஸும் இன்ட்ராடேல இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. யூபிஎஸ் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் ஜிஎஸ்டி ரேட் கட்னால பயன்பெறக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுன்னா வோல்டாஸ் மற்றும் ஹேவல்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸும் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு கன்சூமர் டியூரபிள் செக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் அவங்க ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸும் குறைச்சிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸும் குறைச்சிருக்காங்க. அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸும் குறைச்சிருக்காங்க. குறைக்கலாம் அவங்க கம்ப்ளீட்டாகவே நீக்கியிருக்காங்க, பூஜ்ஜியமாக்கி இருக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னே ஒரு கேள்வி இருந்ததுங்க, அது நம்ம வீடியோவும் பார்த்துருந்தோம். அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இப்போ இருக்குது இன்சூரன்ஸ் செக்டருக்கு. இப்போ இது 0 ஆக்கிட்டதுனால அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்னவாகும், அது வந்து மக்களுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பணம் மக்கள் கட்ட வேண்டியது இருக்குமான்ற கேள்வி நம்ம பார்த்தோம். அது ஒரு வீடியோவும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அது இன்னும் ஒரு ஓப்பன் கொஸ்டினாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செக்டரும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பண்டிகையை முன்னிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய பம்பர் கிடைச்சிருக்கு. ஜிஎஸ்டியை குறைச்சது. ஆட்டோ செக்டர் தரப்பு ஒரு கோரிக்கையும் அரசு கிட்ட இருந்து வைத்திருந்தாங்க. நவராத்திரிக்கு முன்னாடி இதை அமல்படுத்துற மாதிரி கொண்டு வாங்கன்னு. அதே மாதிரி தான் அரசு செய்திருக்கிறாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இதை அமல்படுத்துறாங்க. ஆட்டோ செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடியது, அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மாருதி சுசுகி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எஸ்காச், குபூட்டா, ஐஷர் மோட்டர்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பேரல் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தாங்க. ₹1000 குறைவாக இருக்கிறது 5% வரி இப்போ இருக்கிறது. அந்த 1000ன்றது பதிலாக 2500. ஸோ 2500க்கு குறைவாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு 5% வரியை இப்போ மாற்றிருக்கிறாங்க. ஸோ அப்பேரல் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட், அரவிந்த் ஃபேஷன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சிமெண்ட் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 28%லேருந்து 18% ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க சிமெண்ட்டுக்கு. ஏசிசி, அம்புஜா, அல்ட்ராடெக் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிரதாப் ஸ்நாக்ஸ் மற்றும் பிகாஜி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் பேக்கேஜ்டு ஃபுட்ஸோடைய ஜிஎஸ்டியும் குறைச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் டெல்டா கார்ப் வீழ்ச்சியை பார்த்துருக்கேன். அது 40% ஸ்லாபில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் கேமிங், கேசினோஸ் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் டெல்டா கார்ப். ஸோ 7% அவங்க வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மாஸ்சிப் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 18% அதிகரித்தது. ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்குன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செமிகண்டக்டர் மிஷன் 2.0 விரைவில் அறிமுகம் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு. முதல் வருஷம் 2021ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்திருந்தாங்க. என்டிடிவி தரப்பு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. என்டிடிவி ₹400 கோடி வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவல் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சைஸ், என்ன ரேஷியோவில் கொடுப்பாங்க, என்ன ப்ரைஸ், அதெல்லாமே வந்து அது பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி. சமை ஹோட்டல்ஸ்க்கு எஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. அவங்க கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 285, 45% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேன்ஃபின் ஹோம்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ₹10,000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க கேன்ஃபின் ஹோம்ஸ். டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு எதிராக டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸ்க்கு சப்சிடிஸ் வழங்காமல் இருக்கிறாங்க. அந்த நான் பேமெண்ட் கண்டிச்சிருக்கிறாங்க கோர்ட். அது விரைவில் கட்டுங்க. ப்ரொசீஜரல் பிரச்சனைகள் எல்லாமே காரணமாக சொல்லக்கூடாது. சப்சிடிஸ் கட்ட வேண்டியது விரைவில் கட்டுங்கன்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. முந்தா நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு ₹1500 கோடி இன்சென்டிவ் ஸ்கீமை அவங்க அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. கிரிட்டிக்கல் மற்றும் ரேர் எர்த் மினரல் சம்பந்தமான இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க.
ரூ. 1500 கோடி. இன்னைக்கு என்டிடிவில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸைட், அமர் ராஜா மற்றும் கிராவிட்டா இந்தியா பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் ஆகஸ்ட் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. 2403 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இயர் ஆன் இயர் 4.5% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் பார்க்கும்போது 2295 வாகனங்கள் 6.6% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல. ஏற்றுமதி வீழ்ச்சியை பார்த்திருக்கு. 26% விழுந்திருக்கு. 108 வாகனங்களை ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஷாரிகா என்டர்பிரைசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. பென்னி ஸ்டாக் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஆர்டர் கிடைச்ச போதும் இந்த பென்னி ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்க. இப்போ ரெண்டாவது ஆர்டர் கிடைத்த போதும் 10% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. டெக் மஹிந்திரா குறித்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருப்பது பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பஞ்சுன்ற பேரில் தான் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 3 அவங்க பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் ரூ. 1660. அப்போ க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆதித்யா விஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ப்ரொமோட்டர் யாஷ் சின்ஹா ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. 5% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாரு. ஜூன் மாத இறுதியில் ஒட்டுமொத்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 53% இருந்தது. இப்போ யாரெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க ஆதித்யா விஷன்லனா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி இருக்கிறாங்க 1% ஸ்டேக். அதே போல் மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டும் 0.7% ஸ்டேக் வாங்கி இருக்கிறாங்க ஆதித்யா விஷன்ல. ரெட்டிங்டன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக்ன்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப். க்ரௌட் ஸ்ட்ரைக் உடைய ஒரு ப்ராடக்ட், அதாவது ஏஐ சம்பந்தமான ப்ராடக்ட்டை இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க பயன்படுத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரெட்டிங்டன் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்கு ₹120 கோடி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே உடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் விரிவாக்கத்திற்கான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹19 கோடி. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். முன்னாள் சிஎஃப்ஓ கம்பெனியுடைய சேர்மேன் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது அவரை அரசு நீக்க வேண்டும்ன்ற ஒரு கடிதத்தை அரசுக்கு எழுதியிருக்கிறாரு. முன்னாள் சிஎஃப்ஓன்னு சொல்லும்போது அவர் ஜனவரி மாதத்தில் தான் ராஜினாமா செய்திருந்தார். நம்ம பார்த்துருந்தாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சில ஆடிட்டிங் இஷ்யூஸ் இருந்தது, அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருந்ததுன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பின்னடைவை சந்திச்சது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அதுக்கப்புறம் சிஎஃப்ஓ ராஜினாமா செய்திருந்திருக்கிறாரு. இப்போ அந்த சிஎஃப்ஓ அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. சேர்மேன் இந்த தவறுகள் எல்லாமே தெரிந்தும் அதை கவர் பண்ண பார்க்குறாரு. உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை பதவி நீக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. வங்கி தரப்புலேருந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை அனைத்தையும் மறுத்திருக்கிறாங்க. உள்நோக்கத்துடன் முன்னாள் சிஎஃப்ஓ பேசுகிறாருன்னு அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஓஎஸ்ஏடி அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அண்ட் அசம்பிளி டெஸ்ட் ஆலை குஜராத்தில் இருக்குது. அதோடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் விரைவில் துவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய முதல் சாம்பிள்ஸ், அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய முதல் சாம்பிள்ஸ் விரைவாக அவங்க கிளைண்ட்டுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. இந்த மாதத்திற்குள்ளார அது தயாராகும்னு சொல்லியிருக்கிறாங்க கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுபோல் 12% ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 6 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. ஃபோன்பே ஐபிஓ குறித்தான அப்டேட். அவங்க கான்ஃபிடென்ஷியல் ரூட் வழியாக அவங்களுடைய டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே அவங்க தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐபிஓடைய மதிப்பு 10,000 13,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ மற்றும் ஆஃபர் ஃபார் சேல் இரண்டுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் வால்மார்ட் தான் பெரிய ஷேர் ஹோல்டர். ஸோ வால்மார்ட், டைகர் குளோபல் மற்றும் ஜென்ரல் அட்லாண்டிக் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வால்மார்ட் கைவசம் 70% ஸ்டேக் இருக்குது ஃபோன்பேல. ஜென்ரல் அட்லாண்டிக் மற்றும் டைகர் குளோபல் கைவசம் 9% தலா கைவசம் வைத்திருக்கிறாங்க. இந்த ஃபோன்பேன்ற நிறுவனம் இந்த யூபிஐ பிஸ்னஸில் இருக்கிறாங்க. யூபிஐ பேமெண்ட்ஸில் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 45% இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.